டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையில் சற்று முன் கிடைத்த சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் இந்த எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் செய்யப்படுமா அப்படின்ட்டு பலதரப்பட்ட கேள்விகள் நாளுக்கு நாள் கேட்டவொன்னே இருக்குங்க. ஸோ பிஜிடிஆர்பியோடைய புதிய நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த பிஜி அசிஸ்டண்ட்டை குறித்து சில முக்கிய தகவல்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், அதனால் கவலையப்பட வேண்டாம். செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு எஸ்ஜிடியில் வெளியிடுவாங்களா, 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க, இது குறித்து சில முக்கிய தகவல்கள் எல்லாமே நான் சொல்ல போகிறேன். அரசு பள்ளிகளில் 20,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் முதல்வருக்கு பலதரப்பட்ட கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. ஸோ இது குறித்து சில முக்கிய தகவல்களை இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். அரசு பள்ளிகள்ல 20,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் முதல்வருக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 20,000 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை அண்மையில் நடைபெற்ற பணி நியமன தேர்வு மூலம் நிரப்பப்பட்ட டெட் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்கள் டெட் தேர்வு தாள் 1 மட்டும் தேர்ச்சி அவசியம். ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்திய டெட் தேர்வில் 68,000க்கும் மேற்பட்டோர் டெட் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த நிலையில் அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் பதவியில் 2,563 காலியிடங்களை நிரப்புவதற்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடத்திய பணி நியமன தேர்வுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா செலக்ஷன் ஆயிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா விடுபட்டவர்களுடைய பட்டியலை மீண்டும் வெளியிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா புதிய பட்டியல்கள் எல்லாமே தயாரிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா புதிய அப்டேட் இந்த நாள் வரத்துக்கு அவங்களுக்கும் கொடுக்கல அப்படின்றது ஒரு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஸோ இந்த நியமன போட்டித் தேர்வை 25,319 பேர் எழுதியிருக்காங்க. இவர்கள் அனைவருமே டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள். டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே பணி நியமன தேர்வை எழுத முடியும். அதில் 23,782 பேர் தேர்வு செய்யப்பட்டாலும் காலி பணியிடங்கள் அடிப்படையில் வெறும் 2,563 பேருக்கு மட்டுமே பணி வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால மேலும் 20,000 ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்புங்க அப்படின்ட்டு ஆசிரியர்கள்கிட்ட இவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ தற்சமயம் இந்த எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ரொம்ப 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 கம்மியான ஒரு எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் இருக்கிறது. ஸோ இப்படி ஒரு வேகன்சிஸ் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு லோ லெவலில் வேகன்சிஸ் ஏன் கொண்டு வரீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்வி கேட்குறாங்க. ஸோ எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸை கிட்டத்தட்ட ஒரு 20,000 வேகன்சிஸ் ஆகுது இன்க்ரீஸ் செஞ்சே ஆகணும். ஸோ இதோடைய ஜூலையில் இதற்குண்டான நியமனங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்றத நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். எஸ்ஜிடியோடைய கண்டிப்பாக எஸ்ஜிடி எக்ஸாமுடைய வேகன்சிஸை முதல்வர் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நடக்கிறதுக்கு இந்த ஆண்டு பிஜிடிஆர்பி 2025க்கு உண்டான தேர்வுக்கு உண்டான பணிகள் 99% முடிவடைந்து விட்டதுங்க. ஸோ எல்லாமே மும்முரமாக வச்சுட்டு இருக்காங்க. இதற்குண்டான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 20லேருந்து 25க்குள்ளார வெளியிடுவாங்க. இது ஜூன் 20லேருந்து 25க்குள்ளார வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் 2 இல்லை 3 இல்லை 5 மடங்கு பார்த்தீங்கன்னா பழைய வேகன்சிஸை விட 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஒரு 15,000க்கும் மேற்பட்ட பிஜிடிஆர்பி ஆசிரியர்களை இந்த ஆண்டு எடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் பீப்புளும் அதிக அளவில் இந்த ஆண்டு இருப்பதனால ஸோ புதிய வேகன்சிஸ் இந்த ஆண்டு அதிக அளவில் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்து 2013 டெட் பாஸ் பண்ணுறவங்களுக்கு உண்டான போஸ்டிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா பீப்புள்ஸுமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அரசு எப்போ இந்த போஸ்டிங்கை போடும், அரசு எப்போ இந்த போஸ்டிங்கை போட போகிறாங்க, யாருக்கு இந்த போஸ்டிங் கிடைக்கும், இது உண்மையாகவே இந்த போஸ்டிங்கை போட போகிறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக போட போகிறாங்க. தேர்தல் 2026 நெருங்கிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேர்தலுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அப்படின்னா இது நடக்கும். அது சாத்தியம்னா இதுவும் சாத்தியம். ஸோ கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணலாம். இதற்குண்டான முக்கிய அறிவிப்புகளை அரசு பார்த்தீங்கன்னா வெளியிடுறதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க. எப்போ வெளியிடப்பட்டாலும் அதுக்குண்டான அறிவிப்புகள் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படுங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான அப்டேட்டுகள் அனைத்துமே வந்துட்டுருக்கு. தற்சமயம் பொது மாறுதல் கலந்தாய்வு எல்லாமே போயிட்டு இருக்கனால அந்த கலந்தாய்வு முடிக்கப்பட்ட பிறகு எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் மீண்டும் ஒரு டைம் மறுபரிசீலனை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நண்பர்களே, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் சற்றுமுன் கிடைத்த சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்முடைய சேனலுக்கு முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் இந்த எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் இன்க்ரீஸ் செய்யப்படுமா அப்படின்ட்டு பலதரப்பட்ட கேள்விகள் நாளுக்கு நாள் கேட்டவொன்னே இருக்குங்க. ஸோ பிஜிடிஆர்பியோடைய புதிய நோட்டிஃபிகேஷன் வருமா வராதா அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. இந்த பிஜி அசிஸ்டண்ட்டை குறித்து சில முக்கிய தகவல்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், அதனால் கவலையப்பட வேண்டாம். செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு எஸ்ஜிடியில் வெளியிடுவாங்களா, 2013 டெட் பாஸ் பண்ணவங்களுக்கு உண்டான போஸ்டிங் எப்போ போட போகிறாங்க, இது குறித்து சில முக்கிய தகவல்கள் எல்லாமே நான் சொல்ல போகிறேன். அரசு பள்ளிகளில் 20,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் முதல்வருக்கு பலதரப்பட்ட கோரிக்கைகளை வச்சுருக்காங்க. ஸோ இது குறித்து சில முக்கிய தகவல்களை இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு தெளிவா சொல்ல போறேன். அரசு பள்ளிகள்ல 20,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் முதல்வருக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. தமிழக அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 20,000 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை அண்மையில் நடைபெற்ற பணி நியமன தேர்வு மூலம் நிரப்பப்பட்ட டெட் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர்கள் டெட் தேர்வு தாள் 1 மட்டும் தேர்ச்சி அவசியம். ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்திய டெட் தேர்வில் 68,000க்கும் மேற்பட்டோர் டெட் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்த நிலையில் அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் பதவியில் 2,563 காலியிடங்களை நிரப்புவதற்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் நடத்திய பணி நியமன தேர்வுல நிறைய பேர் பாத்தீங்கன்னா செலக்ஷன் ஆயிருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா விடுபட்டவர்களுடைய பட்டியலை மீண்டும் வெளியிட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா புதிய பட்டியல்கள் எல்லாமே தயாரிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா புதிய அப்டேட் இந்த நாள் வாரத்துக்கு அவங்களுக்கும் கொடுக்கல அப்படின்றது ஒரு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஸோ இந்த நியமன போட்டித் தேர்வை 25,319 பேர் எழுதியிருக்காங்க. இவர்கள் அனைவருமே டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள். டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே பணி நியமன தேர்வை எழுத முடியும். அதில் 23,782 பேர் தேர்வு செய்யப்பட்டாலும் காலி பணியிடங்கள் அடிப்படையில் வெறும் 2,563 பேருக்கு மட்டுமே பணி வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அதனால மேலும் 20,000 ஆசிரியர் பணியிடங்களை உடனடியாக நிரப்புங்க அப்படின்ட்டு ஆசிரியர்கள்கிட்ட இவங்க ஒரு பக்கம் கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ தற்சமயம் இந்த எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க. ரொம்ப 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 கம்மியான ஒரு எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் இருக்கிறது. ஸோ இப்படி ஒரு வேகன்சிஸ் 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு லோ லெவல்ல வேகன்சிஸ் ஏன் கொண்டு வரீங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம் கேள்வி கேட்குறாங்க. ஸோ எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸை கிட்டத்தட்ட ஒரு 20,000 வேகன்சிஸ் ஆகுது இன்க்ரீஸ் செஞ்சே ஆகணும். ஸோ இதோடைய ஜூலையில் இதற்குண்டான நியமனங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்றத நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். எஸ்ஜிடியோடைய கண்டிப்பாக எஸ்ஜிடி எக்ஸாமுடைய வேகன்சிஸை முதல்வர் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அதிகரிக்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் நடக்கிறதுக்கு இந்த ஆண்டு பிஜிடிஆர்பி 2025க்கு உண்டான தேர்வுக்கு உண்டான பணிகள் 99% முடிவடைந்து விட்டதுங்க. ஸோ எல்லாமே மும்முரமாக வச்சுட்டு இருக்காங்க. இதற்குண்டான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 20லேருந்து 25க்குள்ளார வெளியிடுவாங்க. இது ஜூன் 20லேருந்து 25க்குள்ளார வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியோடைய வேகன்சிஸ் 2 இல்லை 3 இல்லை 5 மடங்கு பார்த்தீங்கன்னா பழைய வேகன்சிஸை விட 5 மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். ஒரு 15,000க்கும் மேற்பட்ட பிஜிடிஆர்பி ஆசிரியர்களை இந்த ஆண்டு எடுக்க போகிறதா தகவல் வந்திருக்கு. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் பீப்புளும் அதிக அளவில் இந்த ஆண்டு இருப்பதனால ஸோ புதிய வேகன்சிஸ் இந்த ஆண்டு அதிக அளவில் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாங்க. அடுத்து 2013 டெட் பாஸ் பண்ணுறவங்களுக்கு உண்டான போஸ்டிங். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லா பீப்புள்ஸுமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. அரசு எப்போ இந்த போஸ்டிங்கை போடும், அரசு எப்போ இந்த போஸ்டிங்கை போட போகிறாங்க, யாருக்கு இந்த போஸ்டிங் கிடைக்கும், இது உண்மையாகவே இந்த போஸ்டிங்கை போட போகிறாங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக போட போகிறாங்க. தேர்தல் 2026 நெருங்கிடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேர்தலுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றணும் அப்படின்னா இது நடக்கும். அது சாத்தியம்னா இதுவும் சாத்தியம். ஸோ கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணலாம். இதற்குண்டான முக்கிய அறிவிப்புகளை அரசு பார்த்தீங்கன்னா வெளியிடுறதுக்கு தயார் நிலையில் இருக்காங்க. எப்போ வெளியிடப்பட்டாலும் அதுக்குண்டான அறிவிப்புகள் நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் தெரிவிக்கப்படுங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையில் சில முக்கியமான அப்டேட்டுகள் அனைத்துமே வந்துட்டுருக்கு. தற்சமயம் பொது மாறுதல் கலந்தாய்வு எல்லாமே போயிட்டு இருக்கனால அந்த கலந்தாய்வு முடிக்கப்பட்ட பிறகு எஸ்ஜிடியோடைய வேகன்சிஸ் மீண்டும் ஒரு டைம் மறுபரிசீலனை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ நண்பர்களே, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.